ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பேர் மதுபிரித்திகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ நான் விவசாய கதை தான் சொல்ல போகிறேன். இதில் 3 கேரக்டரு: விவசாயி, விவசாயியோட மகள், பணக்காரர். இவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு நிலத்தை ஒரு பணக்காரர் ஒரு விவசாயிக்கிட்ட விற்றுட்டாராம். விற்றுட்டுக்கப்புறம் அவர் சொன்னாராம், இந்த நிலம் மட்டும்தான் உங்கள் பேரில் இருக்குது, அதனால் இந்த கிணறு இந்த கிணத்துல இருக்க தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த கிணறையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த விவசாயி, ஐயா என்னங்க ஐயா, அதெல்லாம் நீ தான் நிலம் மட்டும்தானே உங்கள் பேரில் எழுதியிருக்கு, கிணறு எழுதிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவர் வீட்டுக்கு போய் சோகமாக உட்காந்துருந்தார். அப்போ அவங்க பொண்ணு வந்தாங்க. பொண்ணு சொன்னாலாம், அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி அவங்க நிலம் வாங்கினம்மா, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டுக்கப்புறம் என்னாச்சா, அந்த பொண்ணு அந்த விவசாயி கூப்பிட்டு போய் அந்த பணக்கார முன்னாடி நிறுத்திட்டு சொன்னாலாம், என் கிணறு மட்டும்தானே உங்களுது, அதில் இருக்க தண்ணியெலாம் இறச்சிட்டு கிணறு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா நிலம் எங்களுது அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அந்த பொண்ணு பேசுனதை பார்த்து அந்த பணக்காரர் திருந்திட்டாராம். பரவாயில்ல, சரி, இந்த இது கிணறையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம தான் யோசித்து நல்லா அவங்களுக்கு உதவி செய்யணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்.